வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதி டெய்லர் ஆன் பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபினில் வந்து எப்படி நூல் கோர்த்து நம்ம வந்து ஹூக் செட்டில் பாபின் கேஸை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பாபினில் வந்து நூல் சுற்றிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் ஸ்டாண்டில் வந்து நூல் கண்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நூல் கண்டை போட்டுட்டு அந்த த்ரெட் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல் வழியாக வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து விட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து த்ரெட்டை வந்து விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து த்ரெட் கைட் வழியாக நம்ம வந்து அந்த பாபின் வைண்டருக்கு வந்து த்ரெட் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் கைட் வழியாக நீங்கள் வந்து நூலை வந்து ஒவ்வொரு ஹோல்லையுமே போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது டென்ஷன். ஸோ டென்ஷன் பக்கத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல்லையும் வந்து நூலை வந்து இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பாபினில் வந்து த்ரெட் வந்து வைண்ட் ஆகும்போது நூல் வந்து கலண்டு அந்த அங்கங்கே வந்து விலகி போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாபின். ஸோ இப்போ பாபினை வந்து நம்ம பாபின் வைண்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து எடுத்து இதில் வந்து ஒரு 2-3 சுற்று இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாபினில் வந்து நூல் சுற்றி விட்ட பிறகு நம்ம அந்த பாபின் வைண்டரை வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பெடலை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நூல் வந்து பாபினில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த த்ரெட் ஸ்டாண்ட்லேருந்து நூலை வந்து எடுத்து நமக்கு வந்து த்ரெட் கைட் வழியாக கொண்டு வந்து இந்த டென்ஷனில் வரும். இந்த மாதிரி தான் நூல் வந்து சுற்றிக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து நூல் வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நூல் வந்து சுற்றிக்கலாம். ஃபுல்லாகவும் சுற்றிக்கலாம், இல்லை நமக்கு குறைந்த அளவில் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி சுற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த பாபின் வைண்டரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாபினை வந்து வெளியிலே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாபின் கேஸை வந்து ஹூக் செட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாபின் கேஸில் பாபினை வந்து கரெக்டாக எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாபின் கேஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாபின் கேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நூல் வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு அந்த நூலை மட்டும் எடுத்து அந்த கேப் வழியாக இந்த மாதிரி எடுத்து அந்த அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து த்ரெட் வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுக்கும் போது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஒரு டைட்னஸில் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இன்னொருக்கா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த கேப் வழியாக நம்ம வந்து த்ரெட்டை இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நூல் வந்து இழுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஹூக் செட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாபின் கேஸில் வந்து பாபினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நூல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீடில் பார் பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிஷினை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு, அதாவது நூல் வந்து எப்போவுமே மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ள பாபின் கேஸில் வந்து சிக்கிக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு நூலை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹோலில் வந்து அந்த கம்பி வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து மேலே இருக்கிற மாதிரி, அதாவது நீடியில் பார்த்து இருக்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உள்ளே வந்து செட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதாவது வந்து ஃபிக்ஸ் ஆகிற சவுண்ட் கேட்கும். ஸோ அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொருக்காவும் நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன்.
ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாபினை வந்து பாபின் கேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து பாபினில் வந்து எப்படி வந்து நூல் சுற்றிட்டு நம்ம வந்து பாபின் கேஸை வந்து கரெக்டாக எப்படி ஹூக் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப்